ஓகே, சோ அடுத்து ஹெட்டிங் வந்து சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் பார்க்க போறோம். ஒரு சில டாபிக்ஸ் டீல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கொண்ட போராட்டம் பேர் என்ன அப்படின்னா மேலாடை போராட்டம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான டாக்ஸ் எது? உங்களுக்கு தெரிஞ்ச ஒஸ்டான டாக்ஸ் எது? இருக்கிறதுலே கேவலமான ஒரு வரி ஜிஎஸ்டி. அதோட மோசமான வரிகள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமான வரி எதுனா இந்த வரி தான். ஓகேங்களா? எங்க போட்டிருக்காங்க? மே இது மார்பக வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. என்னடா வரி அப்படின்னு பார்க்கலாம். நாடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயம் இருக்கிறார்கள். சரிங்களா? சவுத் தமிழ்நாடு சைட்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சரௌண்டிங் அந்த ஏரியால வந்து இந்த நாடார் சமுதாய மக்கள் அவங்க அதிகமா இருப்பாங்க. சரிங்களா? இந்த நாடார்கள் என்ன கேஸ்ட்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆஹ் தலித் இருக்காங்க இல்லையா? தலித்தை விட கீழ் சாதி. சரிங்களா? அதாவது நம்ம இதுல எப்படி கேஸ்ட் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்கன்னா அப்பர் கேஸ்ட்னு சொல்லிட்டு தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் யாரு? பிராமணர்கள். அடுத்து வந்து சத்திரியர்கள் தங்களை வாரியர்ஸ் என அழைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து வந்து வைஷ்யர்கள் தங்களை வைஷ்யர்கள் ட்ரேடர்ஸ் அழைத்துக் கொள்கிறார்கள். அடுத்து வந்து சூத்திரர்கள். ஓகேங்களா? பிரம்மாவோட பாதத்துல இருந்து வந்தவங்க சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவர்களை விட சரியா கீழானவர்கள், அதாவது இவர்கள் யாருன்னா அன்டச்சபிள்ஸ், தீண்டத்தகாதவர்கள். இவங்களை தொட்டா தீட்டு. யாரு? தலித்ஸ். சூத்திரர்களை வந்து தொட்டா தீட்டு. ஆனா இந்த நாடார்களை பார்த்தாலே தீட்டு. அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனா பாவிங்களா எங்க இருந்தா நீங்க எல்லாம் வரீங்க எப்படி? இங்க பாருங்க. நாடார்களை வந்து என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா சாணர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாணார். சரியா? ஒன்னா பார்ப்போம். மேலாடை போராட்டம் 4 கட்டங்களாக நடக்கும். சரி, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவங்க ரொம்ப அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள். யாரு? நாடார்கள். சரிங்களா? பிராமணர்களுடைய இந்த காஸ்டிசம்ன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஆஹ் நிறைய இடத்துல வந்து பிராமணர்கள் வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க? அடக்குமுறை பண்ணிருக்கிறாங்க. ஆனா உச்சக்கட்ட ரொம்ப அசிங்கமான ஒரு அடக்குமுறைனா இதுதான். சரிங்களா? இங்க வந்து பாருங்க. நாடரசு பத்தி வந்து ஆஹ் கல்லடக்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா சேர சோழ பாண்டியர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்ல, சரிங்களா, அவர்களுடைய காலத்துல இந்த நாடார்கள் நல்ல நிலைமையில இருந்தாங்க. சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் குட் பொசிஷன்ல இருந்தாங்க. சரியா? இவங்க நல்ல பெரிய லெவல்ல வந்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா இந்த நாடார்களை இந்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கி ஆள்றாங்க. பாருங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. சரியா? சோ சாணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களும் யாருன்னா இந்த நாடார்கள். சரியா? 19th செஞ்சுரி 1921 சென்சஸ்க்கு அப்புறமா தான் இவர்களை நாடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சாணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? இவர்களுடைய தொழில் என்னவாக இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா கல் இறக்குவது. ஆஹ் சோ கீழ்ந்த ஜாதியாக இவர்கள் கருதப்பட்டார்கள். சோ வேணாடு திருவிதாங்கூர் என்றானது இங்க வரும். சோ நாடார்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா, தமிழ்நாடு, ம் சோ இந்த சரௌண்டிங்ல மைக்ரேட் ஆயிருக்காங்க. அங்க நம்மளால பார்க்க முடியும் நாடார்கள. இவர்கள் அனுபவித்த கொடுமைகளை பத்தி பார்ப்போம். ஒரு நிமிஷம். இங்கிலீஷ் நோட்ஸ்லயும் ஏன் நிறைய தமிழ்ல இருக்கா? சார் ஆக்சுவலி அது வந்து வேற தமிழ் நோட்ஸ்ல இருந்து எடுத்தது. இங்கிலீஷ் நோட்ஸே இல்ல. இது இந்த நான் சொல்ற ஸ்டோரி எதுவுமே இங்கிலீஷ்ல இல்லை. எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? எல்லாமே தமிழ் புக்ல இருந்து எடுத்தது. ஓகே. ஸோ அதனால ஒன்னு ரெண்டு நோட்ஸ், ஒன்னு ரெண்டு இது மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் இருக்கும், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரிங்களா? ம். கரடக்குறிச்சி, எஸ். உங்க இது திருநெல்வேலியில அந்த கல்வெட்டு, அந்த ஊர் பேரே இருக்கா? ம். சோ கல்லடக்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன் அது. சரிங்க, நம்ம இங்க வரும். எங்க விட்டேன்? நாடார் வந்து இங்க மைக்ரேட் ஆயிருந்தான்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா?
ஓகே. சோ சாதி கொடுமை, நம்பூதிரிகளால கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். சரியா? என்னென்னலாம் இவங்களுக்கு மறுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, பொது பாதைகள் வந்து இவங்களுக்கு மறுக்கப்பட்டது. இன்னைக்கும் வந்து பொது பாதையில இப்போ வந்து ஒரு ஊரு, அந்த ஊர்ல வந்து இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? தாழ்ந்த ஜாதியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால சொல்லப்படுகிறார்கள். அந்த சடலத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள கொண்டு வர முடியாது. சுத்திக்கிட்டு வரணும். சரிங்களா? இந்த ஊர் இந்த வழியா வந்து மயானத்துக்கு கூட்டு போக கூடாது. கொண்டு போனா வந்து இவங்க என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. இன்னைக்குமே நம்மளால வந்து பார்க்க முடியுது. சவுத் தமிழ்நாட்டுல ரொம்ப ஒஸ்டா இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க. சரிங்களா? பொது பாதைகள் மறுக்கப்பட்டது, பொது கிணறுகள் மறுக்கப்பட்டது, கோவில்கள் மறுக்கப்பட்டது. சரிங்களா? இது எதுவுமே வந்து இந்த நாடார்களுக்கு வழங்கப்படவில்லை. சரியா? நம்பூதிரிகளால இவர்கள் ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். சரியா? அடுத்து வந்து நாடார்கள் வந்து விவசாய கூலிகளாக, அதாவது அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸா வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்டார்கள். சரியா? இவங்களுக்கு சேலரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. வேலை செஞ்சு போனாங்கன்னா அவங்களுக்கு அரிசி பருப்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்வாங்க. அவர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்க மாட்டாங்க. அரிசி பருப்போ ஏதோ சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்க. சரிங்களா? சோ விவசாய கூலிகளாக மாற்றப்பட்டார்கள். இவ்வளவு அடக்குமுறைகள் ஒரு பக்கம். நாடார் பெண்கள் வந்து இந்த நாயர் பெண்கள், சோ அவங்க மாதிரி இடுப்புல வந்து குழந்தை வந்து தூக்கிட்டு போக முடியாது. சோ அது மறுக்கப்பட்டது. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா முதுகுல தூக்கிட்டு போவாங்க, இல்ல கையில அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? பெண்கள் வந்து இடுப்புல தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க எலும்பு வந்து ப்ராடா இருக்கும். வெயிட் வந்து வச்சுட்டு போலாம், எவ்வளவு வேணா வெயிட் சுமந்துட்டு போலாம். உங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இப்ப இடுப்புல குறைஞ்சு சுமந்துக்க கூடாது, முதுகுல வச்சுட்டு போடும், இல்ல தலையில வச்சுட்டு கஷ்டம் இல்லையா பெண்களுக்கு? சோ இந்த மாதிரி அதையும் மறுக்கப்பட்டது. குடத்தை இடுப்பில் கொண்டு செல்வது கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இவ்வளவு கொடுமைப்படுத்துறானுங்கன்னு பாத்தீங்கன்னா யார் இதை கொடுமைப்படுத்துறாங்க? கேரளா நம்பூதிரி. சரிங்களா? இவ்வளவு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சொல்லியாச்சு. அக்ரிகல்ச்சர் லேபர் சொல்லியாச்சு. ம். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொடுமையில கொடுமை, மார்பக வரி, முளக்காரம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? முளக்காரம் டாக்ஸ், பிரஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஆஹ் இந்த நாடார் சமுதாய பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது. மேலாடை அணியக்கூடாது, அதற்கு வரி கட்டணும் அவங்க. சரிங்களா? பெண்கள் மார்பகத்தை மறைக்க கூடாது. உயர்ந்த ஜாதியினர் மட்டும், அதே வந்து வேற கேஸ்ட் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க அணியலாம். சோ ஒன்லி இந்த குரூப் பீப்புள் மட்டும் அணியக்கூடாது. அது அணியணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணும்? டாக்ஸ் வந்து பே பண்ணும். சரியா? சோ அதுவும் அதிகமான டாக்ஸ் இருக்கு, இவங்களால பே பண்ண முடியாததுனால மார்பகம் மறைக்காமல் இவங்க வந்து ட்ரெஸ் போடாம தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இன்னொன்னு, இன்னொரு கொடுமை என்னன்னா, சப்போஸ் வந்து உயர் ஜாதியினர் அந்த ஒரு தூரத்துல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்டாமும் கீழே விழுந்துடணும். சரிங்களா? கீழே விழுந்து கீழே படுத்துடணும். அந்த உயர் ஜாதியினர் போனதுக்கு அப்புறமா தான் இவங்க எழுந்து போகணும். அன்சியபிள், பார்க்க தகாதவர்கள், அந்த லெவல்ல இவங்க இருந்தாங்க. சரிங்களா? ஓகே. சோ கேரளால இருந்த அந்த ரூலர் பேர் என்ன? மார்த்தாண்டவர்மன். இது எல்லாத்தையும் பார்த்து இவர் தான் எல்லாத்தையும் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாரு. சரிங்களா? ஓகேங்க. இவ்வளவு அடக்குமுறைகள் எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கண்ட்ரிலயுமே இல்ல. இந்தியால அது இந்த காஸ்ட் பீப்புள் மட்டும்தான் ஆஹ் அனுபவிச்சிருந்தாங்க இவ்வளவு கொடுமைகள். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க இந்த காஸ்ட்? இன்னைக்கு அப்பர் காஸ்ட் மேல. சரிங்களா? நாடார்கள் அப்படின்னாலே பெரிய கெத்து. நல்லா வந்து பாருங்க, பணக்காரங்களா இருப்பாங்க. நாடார்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நாடார்கள் வந்து நம்மள மாதிரி திங்க் பண்ண மாட்டாங்க, நம்மள மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் உழைப்பாளிகள் அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க, சேமிப்பு அதிகமா பண்ணுவாங்க, அதிகமா ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் அது இது பண்ணுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமையில வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அதிகமான டாக்டர்ஸ், அதிகமான இன்ஜினியர்ஸ், நிறைய படிச்சவங்க, ஃபாரின்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த நாடாஸ்ல இருந்து இருக்கிறாங்க. சரிங்களா? இதை இங்க பார்க்க முடியும். நாடார்ஸ்னா கெத்துன்ற அளவுக்கு இந்த கேஸ்ட் வளர்ந்துட்டாங்க. சரி, இங்க நம்ம வருவோம். பீப்புள் பார்ட்டிசிபேட்டட் இந்த ரிவோல்ட், எப்படி இவங்க இந்த லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்பர் ஒன், ஃபர்ஸ்ட் வந்து மேலாடை போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடக்கிறது. சரிங்களா? 4 நிலைகள 4 ஸ்டேஜஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த போராட்டம் யாரெல்லாம் முக்கியமா நாடர்களுக்காக குரல் கொடுத்தவங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். அடுத்து கிறிஸ்துவ குருமார்கள், சர்ச் ஃபாதர்ஸ். அடுத்து வந்து நாராயண குரு. அடுத்து இளையன் காளை,
புலிப்பணம், இசக்கி, மதன் இவங்க எல்லாருமே வந்து இந்த ரிவோல்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க. சரியா? ஓகே. 4 ஸ்டேஜஸ் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கொத்தடிமை சேவை மறுப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 1820. சரிங்களா? லேண்ட்லெஸ் லேபரர், ஸ்லேவ்ஸா வந்து அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர்ல இவங்க லேபரரா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சேலரி கிடையாது. சரிங்களா? சோறு போட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இவங்களை கொத்தடிமையா வச்சிருந்தாங்க. இனி நாங்க கொத்தடிமையா வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 1820 வந்து இந்த போராட்டம் நடக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, எதிர்ப்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு 1828 இது வேத மாணிக்கம் அப்படின்றவரோட தலைமையில இந்த போராட்டம் நடக்கிறது. சரிங்களா? தேர்ட் ஸ்டேஜ் 1829 வைகுண்ட சுவாமிகள். ஓகேங்களா? அவரு இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜ். சரியா? 4வது கட்டம். சோ இந்த மாதிரி 4 கட்டங்களாக பார்க்கப்படுகிறது. சரியா? தேர்ட் ஸ்டேஜ் திருநெல்வேலியில் உள்ள கிறிஸ்தவ மிஷினரிகள் சோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டார்ச்சர் பண்றாங்க. பிரிட்டிஷ் கவர்னர் ஆக்சுவலி ட்ராங்கூர் கிங் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ட்ராங்கூர்ன்றது என்ன பிளேஸ்? அது சுதேச அரசு, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரிட்டிஷ்க்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஒரு சம்மந்தம் கிடையாது. அதே மெட்ராஸ்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் ஃபாதர் என்ன பண்ணிருப்பாருன்னா கவர்னர் சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா மிஷினரிஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ்கே வந்து டைரக்டா லெட்டர் எழுதி தந்தி அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? பட் இங்க வந்து ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருக்கு. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா சுதேச அரசு, அதுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சம்மந்தம் இல்லை. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. மற்ற எல்லா இடத்துலயுமே அலோடு. சரிங்களா? மற்ற நாடார்கள் வந்து பாருங்க, என்ன நடந்ததுன்னா அநேக நாடார் பெண்கள், நாடார் குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. ஏன்னா இன்னைக்கும் நீங்க பாருங்க, சவுத் தமிழ்நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா நாடார்கள் மேக்சிமம் என்ன ரிலிஜன்ல இருப்பாங்க? கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நாடார்களா இருப்பாங்க. என்னடா ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்துல இந்த மதம் மாறினார்கள் அப்படின்னா அவங்க வந்து ஆடை அணிய முடியும். அவங்க குடும்பத்துல அவங்க தாய்மார்களும் அவங்க அக்கா தங்கச்சிங்களும் என்ன பண்ண முடியும்? ஆடை அணிய முடியும், மேலாடை அணிந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க? மதம் மாற ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சரி. சோ இங்க நீங்க பாருங்க, பெண்கள் மேலாடை அணியாமல் இருப்பதை தடை செய்ய உத்தரவிடுமாறு இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் கிட்ட போராட்டம் பண்ணி மனு கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கடைசியா இந்த பாதிரிமார்கள் கொடுத்த அழுத்தத்தால என்ன பண்ணிட்டாங்க, ட்ராங்கூர் அரசு வந்து ட்ராங்கூர் அரசாங்கத்துக்கு கிட்ட வந்து டார்ச்சர் பண்றாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். அதன்படி மேலாடை அணிய அனுமதிக்கப்பட்டார்கள். சரிங்களா? 1829. ஓகேங்களா? இந்த ஸ்டோரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பேசுற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா, வெங்கடேஷன் இவர் எழுதின தற்கால தமிழக வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. சரி, நம்ம வருவோம். இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன். அப்பர் கார்மெண்ட்ஸ் அணிவதற்கு உரிமை வழங்கப்பட்டது. சரிங்களா? வைகுண்ட சுவாமிகள் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டார். சரியா? அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜ் ஒரு போராட்டம் இருக்கு. அருமனூர், அமரவிழா போன்ற இடங்களில் போராட்டங்கள் நடக்கிறது. சரிங்களா? சோ கடைசியா இந்த மார்பக வரியை வந்து என்ன பண்றாங்க? கேன்சல் பண்றாங்க. சரியா? நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க இதுக்கு பின்னாடி. என்ன ஸ்டோரி சொல்லலாம்? டைம் இருக்கா? இல்லை. சரிங்களா? சோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். எவ்வளவு இருக்கா? சரி, முடிச்சு விட்டுறேன். ஆலய நுழைவு போராட்டம் நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு மார்பக வரி மட்டும் முடிச்சிடுறேன். சரி. சோ என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, இது நாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா. சரிங்களா? நாஞ்சலி, நாஞ்சலி ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்க சிபிஎஸ்இ புக்ல ஆட் பண்ணாங்க சிலபஸ்ல. சரிங்களா? அதுக்கப்புறமா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கேன்சல் பண்ணிட்டாங்க அது சிலபஸ்ல இருந்து. அதே நாஞ்சலி ரிவோல்ட்ட கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவங்களோட ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. சரிங்களா? நாஞ்சலி ரிவோல்ட் யார் அந்த அம்மா அப்படின்னா, இப்ப கூட ஒரு மூவி கூட அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட்ரி மூவி. சரிங்களா? எனக்கு அந்த ட்ரெய்லர் அனுப்பியிருந்தாங்க, நாஞ்சலி ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? படம் பார்த்ததில்லை. அது என்ன ஸ்டோரினா, நாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. சரியா? அந்த பொண்ணு வந்து மார்பக வரியை வந்து கலெக்ட் பண்றவங்க வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கத்தி எடுத்து தன்னுடைய மார்பகத்தை அறுத்து வாழை அந்த எடுத்து அறுத்து அந்த மார்பகத்தையே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரியா வந்து செலுத்துறாங்க. இது ஒரு போராட்டம் பயங்கரமான அளவுல வந்து இதுக்கு வெடிக்க ஆரம்பிச்சது. சரிங்களா, நான் இப்ப சொல்ற இந்த ஸ்டோரியில எப்ப நடக்குது, இந்த மார்பக ரிவோல்ட் நடக்குது பாத்தீங்களா, மேலாடை போராட்டம். சரிங்களா, இந்த பீரியட்ல நடக்கிறது. இதோடைய அழுத்தம் தான் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கிறோம். அந்த கவர்மெண்டே வந்து ட்ராங்கூர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணி சட்டத்தை வந்து ஆணி பிறப்பிக்கிறாங்க. சரிங்களா, இதுதான் காரணம். அடுத்து இன்னொன்னு, தாலி அறுத்தான் சாலையா, ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கு. சரிங்களா, என்னன்னா மேரேஜ் ஆயிருக்கு. மேரேஜ் ஆகி அந்த பெண்கள் வந்து ஆடை மேலாடை அணிஞ்சு போயிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து இந்த மார்த்தாண்டவர்மன் அந்த நம்பூதிரிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து மேலாடையோடு போகிறத பார்த்துட்டு இந்த கோணக்காலம் இருப்பா அந்த அறுக்கிற மாதிரி ஒரு குக்கி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒண்ணுத்த வச்சு என்ன பண்றாங்க, அப்படியே அவங்களோட ஆடையை வந்து கிழிக்கிறாங்க. அதோட சேர்ந்து மேல இந்த ஜாக்கெட்டோட மேல வந்து இந்த தாலி கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த தாலி என்ன ஆயிருக்கு, அருந்து விழுந்திருக்கு. சரியா, அந்த இடத்துல அந்த பெண்கள் வந்து அந்த மீளா துயரத்துக்கு வந்து ஆளாகி இருக்கிறாங்க. சரியா, அதனால இன்னைக்கும் அந்த பிளேஸ வந்து தாலி அறுத்தான் சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க இவனுங்க. சரி, எங்க விட்டோம், 1859ல ஜூலை 26ல நாடார் பெண்கள் மேலாடை அணியும் உரிமையை பெற்றார்கள். சரியா, ஓகே. சோ அது மாதிரியான நடவடிக்கைகள் இனி கைவிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராங்கோட் கிங் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. சரியா, ஓகே. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரி எல்லாத்தினாலையும் பாதிரிமார்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. மெட்ராஸ் கவர்னர் சார்லஸ் ட்ரிவேடியன் அவர் தான் இருக்கிறாரு. சரியா, அவர் தான் வந்து மார்த்தாண்டவர்மனுடைய நடவடிக்கைகளை கண்டித்து விமர்சித்து கடிதம் எழுதினார். கடைசியா இந்த நாள்ல வந்து இவங்களுக்கு உரிமை கிடைச்சது. சரி, சோ இது போதும். நாளைக்கு ஆலய நுழைவு போராட்டம் பார்த்துக்கலாம். சரிங்களா, சார்லஸ் ட்ரெவெலியன். சோ இது முடிஞ்சிச்சு. நாளைக்கு டெம்பிள் என்ட்ரி ரிவோல்ட்ட வந்து பேசுவோம். சரிங்களா, நாடார்களுடைய போராட்டம் தான் இதுவும். ஓகேங்க, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டே. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு போறேன். லிசன். மூக்க நாடார். சரியா, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். சரியா, 1874 1870ல திருச்செந்தூர் டெம்பிள் ஃபர்ஸ்ட் டெம்பிள் என்ட்ரி யாரு, இங்க பாருங்க. டெம்பிள் எவ்வளவு இருக்கும் இன்னும். சரி, சரி, இதை நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் லைட்டா சொல்லிட்டு போறேன். ஆலய நுழைவு போராட்டம் எதுக்குங்க நடத்துறாங்க, 1870ங்க. சரியா, ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு பாருங்க, சுவாமி வைகுண்ட சுவாமிகள். சரிங்களா, அவர் வந்து எங்க 1833லயே அவர் சாமி தோப்புல மெடிடேஷன் பண்ணிட்டாரு. 1815ல 15 சம்திங் இருக்கும். சரிங்களா, உங்க 10th புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. சரிங்களா, 1815 டு 33 இதுலயே வந்து அவர் 1815 எங்க, சரி நான் சொல்றேன். 1815லயே அவர் திருத்தஞ்சூர் போனதாகவும் அங்க வந்து முருகனை தரிசித்ததாகவும் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோ இவருக்கு வந்து ஞானம் உதயம் கிடைச்சதாகவும் சொல்லப்படுகிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவரை மட்டும் எப்படி உள்ள அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆலய நுழைவு போராட்டத்தை நாடார் சமுதாயத்தினர் எப்பங்க பண்றாங்க, ஃபர்ஸ்ட் 1870ல தாங்க பண்றாங்க. சரிங்களா, ஆனா அதற்கு முன்னதாகவே வைகுண்ட சுவாமிகள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள அவரை மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவில்லை. சரியா, சரி, இதற்கான விடை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரியா, பாய். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.